Praise the Lord. இன்றைக்கு 2025 ஆண்டின் இந்த கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்து நிற்கிறோம். வேதத்துல வசனம் சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த ஆண்டுல ஜனவரி மாதம் தொடங்கி இந்த கடைசி நாள் வரைக்கும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள்னு வசனம் சொல்கிறது. Thank you Jesus for this 2025. ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டுல நீர் பாராட்டின எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செல்லுகிறோம். Thank you Jesus. என்னென்ன வசனங்கள் எல்லாம் சொல்லி நம்ம ஏசப்பட்ட அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம்னா நம்ம சொல்லலாம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுவேன், உம்மை பாடிடுவேன், நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டுல துவக்கம் எங்களுக்கு அற்பமாய் இருந்தாலும் ஜீவனோடு இந்த கடைசி நாளை காண கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க மறவாமல் இதுவரை நடத்தி வந்தீரே, நன்றி ஏசப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தாவே, என் பெலனை உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகமும் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலமும் நீர். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தீரே ஏசப்பா, உமக்கு நன்றின்னு நம்ம சொல்லலாம். நம்ம உற்சாகமா இந்த 2026 ஆண்டை வெல்கம் பண்ணலாம். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ வரப்போற ஆண்டுன்னு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு தேவன் வாக்கு தத்தம் தருகிறார். இந்த 2026 ஆண்டுல கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நினைத்திருக்கிறார். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், பத்திரமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் அறியாத பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்வார். God bless you. Happy New Year. நன்றி.